Hi friends, veg mayonnaise வீட்லயே எப்படி செய்யுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் பால், அரை லெமனோட ஜூஸு, ஒரு கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க, சுகர், பெப்பர், 3 பல்லு பூண்டு, சால்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் எடுக்கிற ஆயில் வந்து ஒரு கப்பு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 1/4 கப்பு வந்து கம்மியாக தான் பால் இருக்கணும். பால் வந்து ஃப்ரீசர்லேருந்தோ ஃப்ரிட்ஜ்லேருந்தோ எடுத்த கூலிங்கான பால், காய்ச்சி வச்சுருக்கக்கூடாது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு மில்க் சேர்த்துக்கோங்க. மில்க் சேர்த்துட்டு நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றும் போது வந்து தெரிஞ்சிரும். ஸோ அதனால் ஆயில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பால் போட்டிங்கன்னா வந்து தெரியாமல் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு, சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் ஒயிட் வினிகர், குக்கிங் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் சேர்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி பூண்டோட பெப்பரோட டாமினேட்டிங் ஃபேஸ் இல்லாமல் அது வந்து ஒரு மைல்டான ஃப்ளேவர் கொடுக்கும். சுகர் நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் ஹோட்டலில் இருக்க மயோனைஸ் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அரைச்சி எடுக்கும் போது திக்காக தான் இருக்கும். சுகர் நம்ம போட்டிருக்க நீங்கள் கிளறும் போது நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தொட்டு சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.